வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நிரந்தர அரசு வேலை. அண்ட் இந்த வேலைக்கு 11,600 ரூபாயிலிருந்து 48,700 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வேலைக்கு எக்ஸாமோ அப்ளிகேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. நேரடி நியமனம் மூலியமாக தான் அவங்க ஆளுங்களை எடுக்கிறாங்க. அண்ட் இந்த வேலைக்கான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்ட ஆண் பெண் யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வேலைக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, அருள்மிகு மார்க சகாய ஈஸ்வர திருக்கோயில், மதுரவாயில், சென்னையில் இருந்து தான் விட்டுருக்காங்க. அண்ட் இது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கிற 2வது வேலைவாய்ப்பு. இதே மாதிரி சென்னை வில்லிவாக்கம்ல இருக்கிற அகதீஸ்வரர் கோயிலுக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அண்ட் அந்த ஜாபுக்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அவங்க நேரடி நியமனம் மூலியமாக தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க எந்த போஸ்ட்டுகளில் ஆளுங்களை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுயம்பாகி. அண்ட் இந்த வேலைக்கு 13,200 ரூபாயிலிருந்து 41,800 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து மேலக்குழு, இதுக்கு 15,300 ரூபாயிலிருந்து 48,700 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து பகல் காவலர். அண்ட் இதுக்கு 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து இரவு காவலர், இதுக்கும் அவங்க அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் வரிசித்த விநாயகர் திருக்கோயிலுக்கு, அதுக்கும் 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவலகு 2, இதுக்கு அவங்க ஒரு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்பளம் 10,000 ரூபாயிலிருந்து 31,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த போஸ்ட்டும் திருவலகு வரிசித்த விநாயகர் திருக்கோயிலுக்கு. அண்ட் இதுக்கும் 10,000 ரூபாயிலிருந்து 31,500 ரூபாய் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வேலைக்கான தகுதிகள் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நன்கு எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அண்ட் மேலும் சுயம்பாகி பணியிடத்திற்கு திருக்கோயிலில் பழக்க வழக்கங்களின் படி தினசரி விழா காலங்களில் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருக்கோயில்களில் பூஜை முறைகளை பற்றி தெரிந்தவராக இருக்க வேண்டும். மேலக்குழுவிற்கு அரசு அல்லது மத நிறுவனங்களால் பல்கலைக்கழக மானிய குழு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிடமிருந்து உரிய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதர விவரங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்னு அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் கொடுக்கல. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் மோஸ்ட்லி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன அகதீஸ்வரர் திருக்கோயிலுக்கான ஜாபுக்கு அவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான பேரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து உங்களோட தந்தையோட பேரை நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களோட நிரந்தர முகவரியை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் அடுத்து அவங்க சமயம் மதம் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் மதத்துக்கு சாதி மத சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டோட செராக்ஸா நீங்கள் அட்டாச் பண்ணணும். அண்ட் இங்கே அவங்க உங்களோட பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் டே, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் அது பக்கத்தில் உங்களுக்கு இப்போ எவ்வளோ வயசாகுது அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் அடுத்து உங்களோட கல்வி தகுதிகள் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதற்கான சான்றிதழ் நகலும் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே அவங்க மேற்படி பணிக்கான முன் அனுபவம் இருப்பின் அதோட சான்றும் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து அவங்க நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க, அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அண்ட் அது அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட வேண்டும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவ சான்று கேட்டிருக்காங்க. அண்ட் அதோட நகலும் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பொது விவரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே நீங்கள் இடம் நாள் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் சைனம் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் காப்பியும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சான்று நகல், சாதி சான்று நகல், குடும்ப அடையாள அட்டை நகல், முன்னுரிமைக்கான சான்றின் நகல், ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல். அண்ட் அது கூட 25 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி இன்னொரு என்வலப் கவரும் நீங்கள் அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணணும். அண்ட் இந்த வேலைக்கு நீங்கள் என்வலப் கவர் எதுவும் சென்ட் பண்ண வேணும். நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அவங்க நவம்பர் 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கோவில் அலுவலகத்தில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கோவிலில் சப்மிட் பண்ணணும். இந்த வேலைக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலையை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.